தங்கமான மனசை கொண்ட ஒரு சிங்கம் மாதிரி நடந்த ஒரு மனிதர் நம்ம எழுந்துட்டோம். ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில கால் எடுத்து வச்சதுலேருந்து என்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்து அவர் பார்த்துருக்காரு, என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு. என்ன மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவ்வளோ பாசமா, அவ்வளோ அக்கறையோட, அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பாரு. யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில எந்த துறையில எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதுல வெற்றி அடைஞ்சிருக்காரு. மக்களுடைய மனசுல சினிமா ரீதியா இருந்தாலும் அரசியல் ரீதியா எதுவா இருந்தாலும் தமிழர்களுடைய மனசுல ஒரு நீங்கா இடம் அவர் பெற்றிருக்காரு. அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷங்கள எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு. அவரை நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறது நான் பெருமைப்படுறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ். இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம இழந்திருக்கோம். தமிழகத்தின் மனிதநேய பண்பாளர், இந்திய அரசியலிலும் தமிழக மக்களிலும் மனதிலும் தமிழ் திரையுலகிலும் நீங்கா இடம் பெற்றவர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த். அவரை போல் இன்னொரு மனிதரை நான் வாழ்ந்த காலத்தில் பார்த்ததே இல்லை. கண்ணுக்கு தெரிந்து அப்படி ஒருவர் இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை. ஒரே என்னுடைய ஊரிலிருந்து வந்திருந்தாலும் எனக்கு திரையுலக முன்னோடியாக இருந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு எனக்கு பேரதிர்ச்சியாகவும் பேரிடியாகவும் இருக்கிறது. அவர் இறைவனுடைய திருவடி நிலையில் அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன். நன்றி. அண்ணன் விஜயண்ணன் இழப்பு மாபெரும் இழப்பு. விஜயண்ணன் 6-7 படத்துக்கு நான் ஹீரோ ஆகிக்கணும்னு ஆசைப்படுறேன். டைலாக் நான் தான் எழுதுவேன், சொல்லி கொடுப்பேன். கேட்ட மாத்திர அப்படி கம்பீரமாக ஒரே கையில் ஓகே போகணும். 7 படம் ஒரே டைம் வசனம் இப்பட்ட மாபெரும் ஒரு ஹீரோ. திரைப்படத்திலையும் உச்சத்தை தட்டு நடிகர் சங்க தலைவராக இருந்தது. அதே மாதிரி அரசியலிலும் உச்சந்தட்டு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தும் பெற்றவர். இப்படி அபாரமான ஒரு நல்ல குணம். ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு, டெக்னீஷியன் அல்ல, பெப்சி தொழிலாளர்கள் அல்ல, துணை நடிகர் யாராக இருந்தாலும் மகளிரே கொடுக்க வல்லனாக இருந்ததை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அவர் படங்களுக்கு உதவி இயக்குனர் பயன்படுத்தேன். ஆனால் அவரை நடிக்க முடியலை, என்னால் முடியல. இப்படிப்பட்ட நல்ல உலகம் படைத்த அவரை இழந்து வாடும் அவருக்கு துணைவியாருக்கும், அவருக்கு பிள்ளைகளுக்கும், அவர் கட்சி தொண்டர்களுக்கும், கட்சிகளுடைய தீவிர ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அண்ணன் விஜயண்ணன் ஷார்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவேன். வருவார், சிங்கம் போல இருப்பார், சிங்கம் போல இருப்பார். அவருக்கு பிடித்ததே சண்டை காட்சி தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் சண்டை அருமா நான் ஃபைட்டில் ஒர்க் பண்ணேன். அவ்வளோ அபாரமாக ஃபைட் பண்ணுறேன். ஃபைட்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்தா நானும் கற்றுக்கிட்டேன், தலைவரை பார்த்தா நானும் கற்றுக்கிட்டேன். அற்புதமான ஒரு நடிகர். தலைவருக்கு மட்டும் இழப்பில்லை, தமிழகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாலும் அவர்கள் எல்லாம் பெரிய இழப்பு. நம்பவே முடியும். கேப்டன் அவர்கள் என்னைக்கும் லெஜண்ட். அவர் நம்மளை விட்டு பிறந்து போனாலும் 2 விஜயகாந்த் இங்கே கொடுத்துருக்காரு. அதுதான் ஒரு புதல்வர்கள். அந்த 2 புதல்வர்களும் அண்ணனின் புகழை கண்டிப்பாக பெருமளவுக்கு உயர்த்துவ நம்பிக்கை இருக்கிறது.
கடவுள் அழைத்துக் கொண்டார். அண்ணாவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை எல்லோரும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்க நடிகருக்குலாம் இருந்த ஒரே ஒரு காவல் தெய்வம் அவர். இந்த நாட்டுக்கு தலைவனாகி என்னதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வாழும் காலத்திலேயே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்தவர். அப்பேற்பட்ட மகன் இன்னைக்கு நம்ம கூட இல்லைங்கிறது எவ்வளோ வருத்தம். என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்படி ஒரு தலைவன், இப்படி ஒரு மனிதன், இப்படி ஒரு நடிகை சத்தியமா அந்த உலகத்தை இனிமேல் பிறக்கவே முடியாதுங்கிறதுக்கு எங்க கேப்டன் தான் ஒரு ஆத்மா சாந்தி அடையணும். இது மாதிரி அவர் ஒரு மனிதர் இங்க வரவே மாட்டாங்க. இப்படிதான் வாழணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உதாரணமா இருந்துட்டு போனவர் கேப்டன். அதை அவர் நடித்த படங்களாகட்டும், அவர் பேசின வசனங்களாகட்டும், எல்லா மாதிரியுமே வாழ்ந்துட்டு போன ஒரே ஒரு தலைவன் கேப்டன் தான். கேப்டன் எப்போவுமே என் சொந்த பேரை பள்ளின்னு என் மேலே உயிராக கூப்பிட்றவர். தர்மச்சக்கரம், கல்லலுக்கு இந்த படத்துக்கெல்லாம் நான் தான் புடச்சி சீப்பாக வேலை பார்த்தேன். தொழிலாளி வேலை செய்கிறவங்க என்ன சாப்பிடுவோம் அதுதான் அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் தொழிலாளி எல்லாருக்கும் போடணும்னு ஆசைப்படுவார். சாப்பாடு போட்டு அழகு பார்த்தவர். மாறிவனுக்கு வள்ளல். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சார். அவர் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டார். எனக்கு நடிகர் கார்டு தலைவர் தான் போட்டு கைத்து போட்டார். அவர் கைத்தாட்டி நான் வச்சுருக்கேன். அவர் தான் எனக்கு கார்டு கொடுத்தது எனக்கு நடிகர் சங்கத்தில். இதுதான் அவர் ஆத்மா சாந்தடைய கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ணன் எங்கே இருந்தாலும் எல்லாரும் எங்கள் நல்லா வச்சு நிறைய பண்ணியிருக்காரு. ஒரு கொடைவள்ளல். அவர் ஆத்மா சாந்தியடைன்னு எல்லாம் இறைவன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கிறேன். அவரோட ஷூட்டிங்கில் நான் நடித்த படங்கள் ஒரு 4-5 படங்கள் தான். ஆனால் அந்த 4-5 படங்கள் நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவம். அதான் ரொம்ப சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். பழகிறதுக்கு இனிமையானவர், எளிமையானவர். ஒரு ஆத்மா சார்ந்ததே. நம்ம கூடவே நம்ம குடும்பத்தில் இருப்பதா இன்னும் வரைக்கும் வாழ்வார். எப்பவுமே வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஏன்னா கேப்டன்ல 1990 அவரோட உதவி இயக்குனர் திருமூர்த்திங்கிற ஒரு படத்தை 100 நாள் அவர் கூட ஒர்க் பண்ண பாக்கியம் பெற்றவனா. கேப்டன் பயங்கரமா அப்பயும் பயங்கரமான மாசு, மிகப்பெரிய தைரியசாலி. கேப்டன் ஃபைட் பண்ணும்போது அவருடைய ஷோல்டர் கை இறங்கிடும். இறங்கும் போது அவர் டாக்டர்கிட்டயோ மருத்துவத்தையோ போக மாட்டாரு. அவரே அந்த கையை அப்படியே தூக்கி வச்சு அப்படி நிமித்தும் போது சுற்றி உள்ளவங்களை அப்படியே பயங்கரமா வேடிக்கை பார்க்காம அந்த அளவுக்கு ஒரு தைரியசாலி. என்ன அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் கதை நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ என்ன டைரக்டர் ஆகணும்னு போராடினவர். இன்னைக்கு இந்த கேப்டனோட மறைவு இன்னைக்கு திருவண்ணாமலையிலையோ நம்ம திருப்பதியிலையோ எவ்வளோ கிரௌட் இருக்கோ சாமியை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு உலகம் ஃபுல்லாக கேப்டனுடைய நம்ம குடும்பத்தோட ஒருத்தராக இருக்காரு. கேப்டனுடைய ஆத்மா சாந்தி அடையணும் எல்லாருக்கும்.